வணக்கம். இன்று நமது வீட்டில் திருட்டு போவதற்கு எந்த மாதிரியான கிரக அமைப்பு தேவைங்கிறத பற்றி ஒரு ஜோதிட குறிப்பைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீட்டோடு அல்லது 4ஆம் அதிபதியோடு 6, 8, 12ஆம் அதிபதிகளில் தொடர்பு வரணும். 4ஆம் வீட்டோடு அல்லது 4ஆம் அதிபதியோடு 6, 8, 12 ஆகிய அதிபதிகளின் தொடர்பு வரணும். அந்த காலகட்டத்தில் இதனுடைய 4, 6, 8, 12 சம்மந்தப்பட்ட திசா புத்திகள் நடக்கணும். அதுபோக உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி இது மாதிரியான சனிகள் நடக்கணும். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ராசிக்கு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடக்கணும். இது போதாதுன்னு உங்களுக்கு குரு ராகு தொடர்பு வேணும். அதாவது தங்கம், வெள்ளி நகைகள், ஆபரணங்களை திருட்டு போகணும்னா, அதுலேயும் குறிப்பாக தங்க நகைகள் திருட்டு போகணும்னா அவங்களுக்கு குரு ராகு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். குரு ராகு தொடர்பு எப்படியெல்லாம் இருக்குன்னா, குருவுக்கு 12ல் அதே சேம் டிகிரியில் ராகு இருக்கிறது, குருவுக்கு 2ல் அதே சேம் டிகிரியில் ராகு இருக்கிறது, குருவுக்கு 5, 9 ஆகிய இடங்கள்ல ராகு இருக்கிறது. இந்த அமைப்புகள் கண்டிப்பாக தங்கம் முதலான ஆபரணங்கள் திருட்டு போகிறதுக்கான காரண கிரக அமைப்பாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த கிரக அமைப்பில் இருந்துன்னா தான் கண்டிப்பாக திருட்டு போகும். அந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க அவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. அதுபோக பத்திரகாளி மனை அடிக்கடி கும்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். பொதுவாகவே குரு ராகு தொடர்புள்ளவங்களுக்கு திருட்டு போகும். அதுபோக 3ஆம் இடங்கிறது மோதிரம். அந்த 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டு குரு ராகு தொடர்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக கைகளில் மோதிரம் அணிவதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு திருட்டு போகிறது பெரிய அளவு தடுக்கப்படலாம். திருட்டு போகிறது தடுக்கிறதுக்காக நம்ம கால பைரவரை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.